அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு இந்த நாள்ல செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 13வது அதிகாரம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்துல போற தன்னுடைய மரண நேரம், சிலுவையில போய் மரிக்க போற நேரம் வந்தது அப்படின்ற அறிந்து, இந்த உலகத்துல இருக்கிறப்போ தன்னிடத்தில் அன்பானவர்கள் தம்முடையவர்கள் அப்படின்னு சொல்றது தம்முடைய சீஷர்களை சொல்லியிருக்கு. அவர்களிடத்துல அன்பு வைத்திருந்தார். முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தம்முடையவர்களை அவர் நேசிக்கிறார், அன்பு வைத்தார் முடிவு பரியந்தமும். எத்தனையோ குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாங்க. நம்ம உண்மை இல்லாம இருந்தா கூட அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. முடிவு பரியந்தமும் நம்மளை அன்பு வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. யூதாஸ்காரியோத்தும் அவருடைய சீஷர்கள்ல ஒருத்தந்தான். இயேசு அவங்க மேல அன்பா இருந்தாரு. ஆனா இங்கே நம்ம பார்க்கிறோம், யூதாஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. அப்ப பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்ததுனால அவனோட இருதயத்தை தூண்டின பின்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல அங்க அனினியா சப்பீரால குறிச்சு வாசிக்கிறோம். அவங்க இருதயத்தை பிசாசு நிரப்பினான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி அவங்களோட இருதயத்தை நிரப்பினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9 வசனங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விழிப்புள்ளவர்களாய் இருக்கணும். சாத்தான் எப்படியாச்சும் நம்மளை விழுங்கிடணும், நம்மளை தேவனிடத்துல இருந்து பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி திரிகிறான். எதிராளி அவன் தான், நம்மளை அழிக்கணும்னு திட்டம் போடுறவன். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவன் சொல்லுகிறதற்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். இங்க தூண்டின போது இங்க அவன் யூதாஸ்காரியோத்து பிசாசுக்கு எதிர்த்து நிக்கல, அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்குங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம இடம் கொடுத்தாதான் பிசாசு நமக்குள்ள கிரியை செய்ய முடியும். இப்ப இங்க இவன் யூதாஸ்காரியோத் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. தூண்டிரா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்தில் போகிறதையும் இயேசு அறிந்து. ஆண்டவர் பிதா எல்லாத்தையும் இயேசுவோட கையில ஒப்பு கொடுத்தார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை, பொறுப்பை இயேசுவின் இடத்துல ஒப்பு கொடுத்திருந்தாரு.
தேவனிடத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தாரு. திரும்பவுமா அவரிடத்துல போகிறாரு. தேவன் கொடுத்த திட்டத்தை செய்து முடித்தவராய், உலகத்துக்கு என்ன நோக்கத்தோடு அவர் வந்தார்ன்றத அவருக்கு தெரிஞ்சு, திரும்ப எதற்காக தேவனிடத்துல போகிறார் அதெல்லாம் அவர் அறிந்து, இயேசு அறிந்து செயல்படுறத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப நம்மளோட வாழ்க்கையிலும் கூட தேவ சித்தம் நிறைவேறணும். நம்மளை குறிச்சு ஆண்டவர் என்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்களோ அதை நம்ம செய்து முடிக்கிறவர்களா காணப்படணும். போஜனத்தை விட்டு எழுந்து, போஜனம் பண்ணும்போது அந்த போஜனம் பண்ணி கொண்டிருக்கையிலும் பார்த்தோம். இப்ப போஜனம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப போஜனத்தை விட்டு எழுந்து, வஸ்திரங்களை கலற்றி வைத்து, தான் போட்டிருந்த வஸ்திரங்களை கலட்டி வச்சுட்டு ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு, இங்க சீலைன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ் பைபிள்ல டவல்னு போட்டிருக்கு. ஒரு டவலை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு எப்படி ஒரு அடிமையை போல செயல்படுகிறத பாக்குறோம். ஆனா இப்ப பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப கால் கழுவுறது இதெல்லாம் ஒரு கெஸ்ட் வரும்போது அடிமையா இருக்கிறவங்க செய்யறது. உள்ள நுழையும் போதே அதை செஞ்சிருவாங்க. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணும்போது பாதியில விட்டு எழுந்து தன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு ஒரு துண்டை இடுப்புல கட்டி ஒரு அடிமையை போல இங்க தண்ணீரை வார்த்து சீசர்களோட கால்களை கழுவி சீலை தான் இடுப்புல கட்டி இருந்த அந்த டவல்ல அந்த கால்களை துடைக்கிறாரு. இது இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்துகிறத பாக்குறோம். அவருடைய அன்புனால செயல்படுகிறத பாக்குறோம். மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டுறாரு. மற்றவங்களை மதித்து அவங்கள உயர்வா நினைச்சு செயல்படுகிறத இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதே மாதிரி லூக்கா 22வது அதிகாரம் 23 24 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல யார் பெரியவன் அப்படின்னு ஒரு வாக்குவாதம் சீசர்களுக்குள்ள ஏற்படுது. அப்ப இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட சொல்றாரு, நீங்க யார் பெரியவனா இருக்கிறானோ அவன் சிறியவனை போல பணிவிடை செய்கிறவனாக இருக்கணும். தலைவனா இருக்கிறவன் பணிவிடை செய்கிறவனா இருக்கணும். 27வது வசனம், பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? நம்ம உலக பிரகாரமா யோசிக்கும் போது இப்ப சாப்பிடுறவங்க பணிவிடை வேலைக்காரங்க, இது ரெண்டுல யார் பெரியவன்னா பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்றவங்க பெரியவங்க. அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் அப்படின்னு இயேசு தம்மை குறித்து சொல்றார். நான் உங்க மத்தியில பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி மார்க் 11வது அதிகாரம் 42 45 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல புறஜாதியில ஆண்டவர் அறியாத ஜனங்கள், அதிகாரியா இருக்கிறவங்க இருமாப்பா ஆளுகை செய்யறாங்க, கடினமா அதிகாரம் செலுத்துறவங்களா இருக்கிறாங்க. ஆனா உங்கள யார் பெரியவனா இருக்கணும்னு விரும்புறீங்களோ அவங்க பணிவிடைக்காரனா இருக்கணும். முதன்மையா யாரு இருக்கணும் விரும்புறீங்களோ அவங்க ஊழியக்காரனா இருக்கணும். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்றத பாக்குறோம். மற்றவங்க எனக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு கிடையாது, நான் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியா வந்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அங்க சொல்றத நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்மளோட வாழ்க்கையில கூட இதே போல தாழ்மை உள்ளவர்களா நம்ம காணப்படணும். மற்றவங்களுக்கு சேவை செய்கிறவங்களா, அன்போடு
மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவங்களா, மற்றவங்களை கனம் பண்ணுகிறவங்களா, நம்மளும் இயேசுவை போல மாறணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறாரு. அவர்தான் இந்த சீசர்களுக்கு தலைவரா இருக்கிறாரு. ஆனா அவர் பணிவிடை செய்யும்படியா தன்னை தாழ்த்துகிறத, ஒரு அடிமையை போல தன்னை தாழ்த்துகிறத இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கிறோம். அது போல நம்மளும் இருக்கணும். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். பேதுரு கிட்ட வந்து காலை கழுவும் போது உடனே அவன் பேசுறான். எப்பயுமே பேதுரு வந்து உடனே பேசுகிறத நம்ம பல இடங்கள்ல பாக்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பேதுரு பேசுறாரு. ஆண்டவரே, நீங்க போய் என் காலை கழுவலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். நான் என்ன செய்யறேன் அப்படின்றது ஒருவேளை உனக்கு இப்ப புரியாட்டாலும் இனிமேல் புரியும். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றார். நீங்க என் காலை கழுவவே கூடாது, அடிமையை போல என் காலை நீங்க கழுவக்கூடாது அப்படின்னு பேதுரு சொல்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். இயேசு நம்மளை கழுவலைன்னா அவரோடு நம்ம ஐக்கியப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு 1 யோவான்ல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மளை கழுவலைன்னா நம்ம அவர் கூட பங்கு பெற முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க தான் அவரோடு ஐக்கியப்பட முடியும். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும். கழுவாட்டி நான் உன்னை கழுவாட்டி என்கிட்ட பங்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு உடனே சொல்றார், காலை மட்டும் கழுவாதீங்க ஆண்டவரே, என் கை தலை எல்லாத்தையும் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். நீங்க சுத்தமா இருக்கிறீங்க, ஆனா எல்லாரும் அல்ல அப்படின்னு சொல்றது யாரை குறிச்சு அப்படின்னா யூதாஸ் காரியத்தை குறிச்சு சொல்றான். ஏன்னா அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் சுத்தமா இல்ல. தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆனா அறிந்திருந்தா கூட அவனுடைய காலையும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, கழுவுனாங்க. அவனிடத்திலும் தன்னுடைய அன்பை காட்டுனாங்க. இங்க அவன் சுத்தம் இல்லை அப்படின்றத சொல்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நான் இப்ப என்ன செஞ்சேன்றது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆமா, நீங்க சொல்றபடி நான் டீச்சர், நான் உங்களுக்கு ஆண்டவர், நீங்க சொல்றது சரிதான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களை பார்த்து சொல்றாரு. நான் எப்படி ஒருத்தருக்கு எல்லாருடைய கால்களையும் கழுவுனீனோ அது போல நீங்க ஒருவரை ஒருவர் கால்களை கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றத இயேசு கிறிஸ்து செய்து காட்டினாரு. அது நமக்கு ஒரு
மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்ம கிட்டயும் இயேசுவை போல தாழ்மை இருக்கணும், அவரை போல அன்பு இருக்கணும், சத்துருவா இருந்தாலும் சிநேகிக்கிற அன்பு இருக்கணும், மற்றவங்களை கனம் பண்ணணும், மற்றவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றத கற்றுக்கொள்றோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இயேசு தம்முடையவர்களை அன்பு வைத்தார், கடைசி வரியந்தான் அன்பு வைத்தார். பிசாசு யூதாஸ் காரியோத்தோட இருதயத்தை தூண்ட தொடங்கின பின்பு போஜனம் பண்ணாங்க. அந்த போஜனம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து போஜனத்தை விட்டு எந்திரிச்சு தன்னோட வஸ்திரத்தை கழட்டி இடுப்புல ஒரு டவலை கட்டிட்டு பாத்திரத்துல தண்ணீரை எடுத்து சீசர்களுடைய கால்களை கழுவி அந்த டவலால தொடச்சாரு. பேதுரு இடத்துல அப்படி வரிசையா வரும்போது என் காலை கழுவ நீங்க என் காலை கழுவலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப உனக்கு இப்ப நான் செய்யறது தெரியல, இனிமேல் தெரிந்து கொள்ளுவ. நான் உன்னைய கழுவலைன்னா உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லைன்னு சொன்னோடனே காலை மாத்திரமல்ல என்னோட கையி தலை எல்லாத்தையும் கழுவுங்கன்னு சொல்றான். அப்ப காலை கழுவுனா மட்டும் போதும், நீங்க எல்லாம் சுத்தமா இருக்கிறீங்க, ஆனா எல்லாரும் சுத்தமா இல்ல. ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்தத இயேசு அறிந்தபடியால இப்படி சொன்னாரு. சீஷர்களை பார்த்து நீங்க என்னைய போதகர்ன்னு சொல்றீங்க, ஆண்டவர்னு சொல்றீங்க, நானே உங்களோட கால்களை கழுவுறதுனால நீங்க ஒருவருக்கொருவர் கால்களை கழுவி நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்க, அதுக்கு நான் மாதிரிய உங்களுக்கு செய்து காண்பித்தேன் அப்படின்னு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவரே ஜெயம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. விழிப்புள்ளவர்களாய் பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களாய் செயல்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்மை போல தாழ்மை எங்களுக்கு தாங்கப்பா. மற்றவர்களை நேசித்து சேவை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தந்தருளுங்க. ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே பெருமையான எண்ணங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ திட்டத்தை அறிந்தவர்களாய் செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.